வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஒரு ஃபேமஸான வெப் சீரிஸோட சீசன் 2 ஓட ரிவ்யூ. ஸ்குவிட் கேமோட சீசன் 2 வந்து இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 7 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 50 மினிட்ஸ் டு 1 hour டியூரேஷன். கொஞ்சம் மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஸ்குவிட் கேம் 1 பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுலேயே ஒரு ஃபேமஸான ஒரு சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். சின்ன பசங்க ஆடக்கூடிய கேம்ஸை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சீரிஸை டிசைன் பண்ணிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளேயர் 456 அப்படின்னு. அவர் தான் வந்து அந்த பார்ட் 1 வின்னரா இருப்பாரு. அவரு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்ல இந்த கேம் நடத்துறவங்களை கண்டுபிடிச்சு அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக எடுக்கிற முயற்சியா தான் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே பிளேயர் 456 காட்டுறாங்க. இவர் அந்த பரிசு பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகாம ஒரு மாதிரியான கில்ட்டி ஃபீலிங்ல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதனால இந்த கேம் நடத்துறவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்களை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாரு. அதனால ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காரு. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா தன்னோட அண்ணனை தேடி அந்த இடத்துக்குள்ள போன ஒரு போலீஸ் ஆபீசர், அவருக்கு வந்து குண்டடிப்பட்ட மாதிரி ஸ்டார்டிங்ல காட்டியிருப்பாங்க. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து கண் முழிச்சிருவாரு. அவரும் நம்ம ஹீரோவோட சேர்ந்து இந்த கேங்கை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி களமிறங்குறாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த விளையாட்டை விளையாடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. தன்னோட பல்லுல ஒரு சின்ன சிப், டிராக்கிங் சிப் மாதிரி வச்சுட்டு அந்த கேமை விளையாடுறதுக்காக உள்ள போறாரு. போனதுக்கு அப்புறம் மட்டும் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அங்க இருக்கிறவங்களை விளையாட விடாம தடுத்தாரா, அந்த கேமுக்கு காரணமானவங்களை வந்து பழி வாங்கினாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த பாட்டுல பிடிச்ச விஷயம் அப்படின்றது நிறைய வெரைட்டி ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சீசன்ல களமிறக்கிருப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரேப்பர் இருப்பாரு, ஒரு யூடியூபர் இருப்பாரு, ஒரு பிரெக்னன்ட் உமன் இருப்பா, அண்ட் ஒரு ஷீமேல் மாதிரி ஒரு கேர்ள் இருப்பா. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸை உள்ள இறக்கிருப்பாங்க. அதே மாதிரி பிளேயர் 1 அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கேரக்டரோட மிஸ்ட்ரி அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா பில்ட் பண்ணப்பட்டிருக்கும். இதுல இவங்க விளையாடக்கூடிய கேம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமே 3 கேம்ஸ் தான். பட் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே அந்த கேம்ஸை டிசைன் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு கேம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியான ஒரு கேம் தான். ஆல்சோ இதுல ஒரு ரவுண்டுக்குமே ஓட்டிங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த கேம் விளையாடலாமா வேணாமா அப்படின்றத வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் டிசைட் பண்ணணும். சோ அதை வச்சு ஒரு சில பாலிடிக்ஸ் அப்படின்றது இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆல்சோ 7 எபிசோட்ஸ்க்குள்ள சொல்லி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணதுக்கு கண்டிப்பா ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகலாம். ஆனா மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது சீசன் 2 ரொம்ப பிலோ பாரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, சீசன் 1ல நிறைய டைப் ஆஃப் கேம்ஸ் அப்படின்ற மாதிரி விளையாட விட்டுருப்பாங்க. சோ அது மூலமா நிறைய டிராமா அப்படின்றது கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதுல மொத்தமே 3 கேம் அப்படின்னும் போது அதை சுத்தி இருக்கக்கூடிய டிராமா அப்படின்றதுமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. அதாவது பெரிய லெவல்ல அந்த மாரல் டைலமோ அப்படின்ற மாதிரிலாம் யாருக்கும் இருக்கிற மாதிரிலாம் இதுல காட்சிகள் இல்ல. சோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே பாத்தீங்க அப்படின்னா 2 எபிசோட்ஸ் ஆயிரும். ஸோ அந்த முதல் 2 எபிசோட் முழுக்கவே இவங்களை ட்ராக் பண்றது அப்படின்ற மாதிரியான காட்சிகள் தான் காட்டியிருப்பாங்க. அந்த காட்சிகள் அப்படின்றதுமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காலாம் போகவே இல்லை. அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்த கேமுக்கு நடுவில் திடீர்னு பாத்தீங்கன்னா பப்ஜி மாதிரியான ஒரு மோட்குள்ள போயிருவாங்க. அந்த மோட்குள்ள போனதுக்கு அப்புறம் மட்டும் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரொம்ப அப்ரப்டா முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே இருந்துச்சு. மேபி அப்கமிங் சீசன்ஸ்ல இதுக்கான பதில்கள் அப்படின்றது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். பட் ஓவரால் சீசன் 1 ஹைப்போட இந்த பாட்டை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். பட் கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு வந்து 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து கெட்ட வார்த்தைகள் அப்படின்றது அதிகமா இருக்கும் அண்ட் வயலன்ஸ் அப்படின்றதுமே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.